தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2023ஆம் ஆண்டு வெளியான பார்க்கிங் திரைப்படத்திற்கு 3 விருதுகள் கிடைத்திருக்கு. அந்த படத்தின் இயக்குனர் ராம்குமார் நம்ம இடையே இருக்க, அவரோட பல கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். முதல்ல தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். 3 விருதுகள் உங்கள் படத்திற்கு. ஒரு அறிமுக இயக்குனராக இத்தனை விருதுகள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும், மக்களுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு நினச்சேன். பட் இது நேஷ்னல் அவார்டு அளவுக்கு இந்த படம் நான் எனக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் நம்ப முடியல. பொதுவாக இயக்குனர்கள் படம் எடுக்கும்போது நமக்கு ஒரு மாநில விருது கிடைச்சிராதா, மற்ற சர்வதேச விருதுகள் இப்படி இருக்கும். ஆனால் ஒரு தேசிய விருதுன்றது அது ஒரு தனி ஒரு யூனிக்னஸாக இருக்கும். இதை எப்படி தேர்வு செய்வாங்கன்று நீங்கள் பல வருடங்களாக அந்த தேசிய விருதுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? இதை எப்படி உங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு ஏதோ ஆள் மனசில் எதாவது தோணிச்சா? எப்பொழுதுமே எல்லாருமே நம்ம சினிமா பர்சனாக சினிமாவில் படம் பண்ணணுன்னு வரும்போது நம்ம எப்போவுமே இந்த நேஷ்னல் அவார்டு வரும்போது அது ரொம்ப ஆர்வமாக கவனிப்போம். என்னென்ன படம் வந்திருக்கு, ஓகே நம்ம இந்த படம் நம்ம ரசித்தோம், அந்த படத்தில் இந்த கேட்டகரி கிடச்சிருக்கு அப்படின்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருமே அதை வாட்ச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம படம் அதில் கேட்டகரிஸாக வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே இது இதுக்கு வைடராக இது கொண்டு போய் சேர்த்த மக்களுக்காக இருக்கட்டும், நிறைய பேர் சின்னதாக அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இதை அச்சீவ் பண்ண ஒரு விஷயந்தான். எம்எஸ் பாஸ்கர் பல வருடங்களாக குணச்சித்திர வேடங்களை நடித்தாலும் அவருக்கு இப்போ தான் இது ஒரு சரியான அங்கீகாரமாக பார்க்கப்படுதா? அவருக்கு விருது கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவரோட டேலண்ட்டுக்கும் அவர்கிட்ட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவர்கிட்ட. டெய்லி பேசும்போது அவர் ட்ராவல் பண்ணி வந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன். அவருக்கு இப்போது இந்த படத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு இதுக்கு ரொம்ப டிசர்வான பர்சன். அவருக்கு எப்போயோ நிறையா விருதுகள் அவர் வாங்கியிருக்காரு, வாங்க வேண்டியது. பட் இந்த படத்துக்கு இப்போது கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவருடைய கேரக்டருக்கு. ஏன்னா நம்ம அவரை பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தராகவும் நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தராகவும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவரை பார்த்தா ஒரு பாவமான இமேஜ் இருக்கும், அதே சமயம் ஒரு வயலண்ட்டாகவும் அவரால் இது பண்ண முடியும். ஸோ அது அவர் ரொம்ப மோஸ்ட் டிசர்வ் எனக்கு. அவ்வளோதான் எனக்கு. ஏன்னா அவருக்கு சார் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மேலும் உங்கள் படத்துக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருது. ஒரு தமிழ் படங்களில் பொதுவாக சிறந்த திரைக்கதைகள் அமையாதனால பெரிய படங்களே தோல்வி அடையுது. இது ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டனாலும் சிறந்த திரைக்கதைக்கும் விருது கிடைச்சிருக்கு. இதை எப்படி உணர்றீங்க? இப்போ ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ் அந்த திரைக்கதையை எந்த அளவுக்கு மேம்படுத்தி எடுக்கணுன்றீங்க? கண்டிப்பாக திரைக்கதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நம்ம ஒரு சின்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் இதில் ஆக்சுவலாக இந்த கதையை நாங்கள் நான் என் நண்பர்கள்ட்டையோ டீம்லேயோ டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை எப்படி நம்ம இவ்வளோ லென்த்தாக கொண்டு போக முடியுங்கும் போது அந்த கேரக்டரேஷனை நான் ரொம்ப நம்ம நல்லா டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி டிசைன் பண்ணதான். ஸோ அந்த கேரக்டர் இந்த படத்தை அடுத்தடுத்த ஒரு இதுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தது. கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுக்குதோ அவ்வளோதான். நம்ம இந்த எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்க்ரீன் ப்ளே இந்த தேரி கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, சேவ் த கேட் புக்கெலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சத்தியமாக படித்ததில்லை, அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஆடியன்ஸு எங்கேயுமே அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்ரி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான். ஸோ அது அச்சீவ் பண்ணோம். அண்ட் நிறைய படங்கள் இப்போது ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் டோட்டலி அன்பிலீவபிள். எந்த திரை பிரபலங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து சொன்னாங்க? எனக்கு நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. அது குறிப்பிட்டு இப்படி சொல்கிறது, எனக்கு சிவகார்த்திகேயன் என்ன ஃபஸ்ட்டு விஷ் பண்ணார் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த டைம் படம் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளட்டு வந்தது. ஸோ தேட்டர் எல்லாமே 1 வீக் ஷட் டவுன் ஆச்சு தேட்டரில். ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க. இந்த படம் நான் பார்த்து நல்லாயிருக்கு, பட் தேட்டரில் ஆடியன்ஸ் போக முடியல, ஃப்ளட்டுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஓடிடியில் இதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.